அன்பார்ந்த இந்த மாபெரும் மக்கள் வெள்ளம் போன்ற கூட்டத்தில் மதிப்பிற்குரிய தலைவர் அவர்களே, அன்புடைய நண்பர் மணிசங்கர் ஐயர் அவர்களே, பேராசிரியர் காதல்மொழி அவர்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, என் உயிரினும் மேலான அன்பு இளைஞர்கள், மயிலாடுதுறை தொகுதியில் உதயசூரியன் சின்னத்திலே திரு அன்பழகன் அவர்களையும், பூம்புகார் தொகுதியில் முஸ்லீம் லீக் கட்சியினுடைய வேட்பாளர் ஷாஜகான் அவர்களுக்கு ஏழை சின்னத்தில் வாக்களித்து, இளைய ரவீந்திரன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதற்காக இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதில் காலையில் இருந்து வழியெல்லாம் பல்லாயிரக்கணக்கான தமிழ் பெருமக்கள் மக்களை சந்தித்து அவர்களுடைய ஆதரவை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அவருடைய தோழமை கட்சிகளுக்கும் முஸ்லீம் லீக்குக்கும் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்ற பெரும் பொறுப்பை நான் ஏற்றுக்கொண்டிருக்கின்றேன். இங்கே பேசுவதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே ஏற்பட்ட நன்மைகள், சமுதாயத்திற்கு கிடைத்த ஆதாயங்கள், இதையெல்லாம் எடுத்து சொன்னார்கள். இன்றைக்கு நாட்டில் நடைபெறுகிற ஆட்சி கடந்த 5 ஆண்டு காலமாக நடைபெறுகின்ற அதிமுக ஆட்சியினுடைய கோளாறுகளை நீங்கள் அனுபவத்திலே உணர்கின்றீர்கள். இதெல்லாம் நீங்கி நாம் உண்மையான சுதந்திரத்தை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்க வேண்டுமே. ஆனால் அதற்கு அந்த வாய்ப்பை உருவாக்கக்கூடியவர்கள் இளைஞர்கள் தான் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இது இளைஞர்களுடைய காலம். அவர்கள் எண்ணியது நடக்கும். நான் நேற்றைக்கு கூட நடைபெற்ற கூட்டத்தில் இளைஞர்கள் தமிழ் பணியாற்ற, சமுதாய பணியாற்ற முன்வர வேண்டும் என்று வேண்டுகோள் எடுத்தேன். அந்த பணி சிறப்பாக நடைபெற வேண்டுமே. ஆனால் நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வரலாறு என்பதை இழந்து கொள்ள வேண்டும். என்னை பொறுத்தவரையில் நான் திராவிட முன்னேற்ற கழகத்திலே 1917 ஆண்டுக்கு பிறகு எவ்வளவு கஷ்ட நஷ்டங்களை, எவ்வளவு தியாகங்களை செய்கின்ற ஒரு இயக்கத்தில் என்னை இணைத்துக் கொண்டு தமிழ்நாட்டு மக்களுடைய நலன்களை பேணி பாதுகாக்கின்ற பொறுப்பை ஏற்றுக்கொண்டேன் என்பதை நீங்கள் அறிகிறேன். நான் 6வது முறையாக தேர்தலிலே இப்பொழுது வெற்றி பெற இருக்கிறேன்
என்பதையெல்லாம் சொன்னார்கள். சொன்னதற்கு காரணம் அவர்கள் என் மீது கொண்டுள்ள ஆசையின் காரணமாகத்தான், என் மீது கொண்டுள்ள அக்கறையின் காரணமாகத்தான் கருதக்கூடாது. நம்முடைய மக்கள் வாழ வேண்டுமே, ஆனால் நம்முடைய தமிழ்நாடு வாழ வேண்டுமே, ஆனால் தமிழ்நாட்டிலே சொந்தமாக சிந்திக்கக்கூடியவர்கள் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா போன்றவர்களிடத்திலே பாடங்கற்றவர்கள் ஆட்சி பொறுப்பில் இருந்தால்தான் அவர்களால் ஒரு நல்ல நிலையை தமிழ்நாட்டிலே உருவாக்க முடியும். உங்களை நான் முதலில் கேட்டுக் கொடுக்கிறேன். இந்த கூட்டத்திலே ஏராளமான இளைஞர்கள் வந்திருக்கிறீர்கள். இளைஞர்கள் தான் நாட்டின் எதிர்காலம். நீங்கள் தான் இந்த நாட்டை வாழ வைக்க வேண்டியவர்கள். நீங்கள் தான் இந்த சமுதாயத்தை வாழ வைக்க வேண்டியவர்கள். ஆகவே இளைஞர்கள் மக்கள் அமைதியாக இருந்து இந்த கூட்டத்தை சிறப்போடு நடத்தி தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இளைஞர்களால் ஆகாதது எதுவும் இல்லை. இளைஞர்கள் தான் ஒரு சமுதாயத்தை உருவாக்க முடியும். இளைஞர்கள் தான் ஒரு நாட்டை உருவாக்க முடியும். நாட்டை வாழ வைக்கக்கூடிய தகுதியின் தலைமையும் இளைஞர்களுக்குத்தான் உண்டு. எனவே நாங்கள் இளைஞர்களை நம்பித்தான் இந்த இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். என்னை பொறுத்தவரையில் நான் ஒரு காலத்திலே இளைஞராக இருந்து இன்றைக்கு வயோதிக பருவத்திலே இருக்கிறோம். நான் 92 வயதை தாண்டியவர். இன்னும் நான் மக்களுக்காக பாடுபடுகிறேன் என்றால் இளைஞர்களை தயாரிப்பதற்காகத்தான் இந்த பணியை ஆற்றுகின்றேன். ஏனென்றால் அவர்களை இல்லாமல் எந்த காரியத்தையும் வெற்றிகரமாக நான் நடத்த முடியாது. எனவே அந்த இளைஞர்களாக இருக்கிற நீங்கள் இங்கே வந்து அமர்ந்திருக்கிற நீங்கள் அமைதியாக இருந்து இந்த கூட்டத்தை நடத்தி கொடுப்பீர்களே, ஆனால் இளைஞர்களால் எல்லாமாகும். இளைஞர்களால் முடியாத ஒன்றுமில்லை என்ற நம்பிக்கை நாங்கள் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை அது ஒரு அரசியல் கட்சி என்று சொல்வது நல்லது. ஒரு சமுதாய இயக்கம் என்று சொல்லுவதால் பொறுத்த முடியாதான். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கைகள் ஜாதி மதம் எங்களுக்கு அப்பாற்பட்டு எல்லோரும் நண்பர்கள் தான் என்ற நிலையிலே இன்றைக்கு இருக்கிற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். எல்லோரையும் அரவணைத்து செல்லுகிற இயக்கம் தான் திராவிட முன்னேற்ற கழகம். அந்த கழகத்தினுடைய இந்த பெரும் கூட்டம் இன்று மாயவரத்திலே மயிலாடுதுறையிலே நடைபெறுகிறது என்றால் நான் உள்ளபடியே கூறுகிறேன். கொஞ்சம் அமைதியாக இருந்தால் சில கருத்துக்களை உங்களுக்கு சொல்ல முடியும். தயவு செய்து இளைஞர்கள் அமைதியாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நீங்களும் பேசி நானும் பேசினால் யார் பேசியதும் புரியாமல் போகிறது. ஆகவே இளைஞர் சமுதாயம்தான் ஒரு நாட்டை வாழ வைக்கக்கூடிய எளிய சமுதாயம். அந்த பெரும் பொறுப்பை இங்கே உள்ள இளைஞர்கள் நிறைவேற்றி தர வேண்டும். நேற்றைக்கு நான் பேசிய கூட்டங்களில்தான் குறிப்பாக பாண்டிச்சேரியிலே நான் பேசிய பொழுது இளைஞர்களுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை எடுத்து சொன்னேன். அதையே இன்றைக்கு சொல்லுகின்றேன். இளைஞர்கள் இல்லாமல் இந்த காரியமும் நடக்காது. இளைஞர்கள் தான்
ஒரு நாட்டை முன்னேற்றக்கூடிய சக்தி அது. தமிழ்நாட்டில் கடந்த 5 ஆண்டு காலமாக ஒரு ஆட்சி என்ற பெயரால் காட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஆட்சியினால் ஏற்பட்டுள்ள அவலங்கள் என்ன என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். வருகிற வழியிலே விவசாய பெரும்பிடி மக்கள் கூடி இந்த கூட்டத்தை பார்த்தேன். அந்த விவசாய பெரும்பிடி மக்களுக்கு என்ன தேவை என்பதை உணர்ந்து அதை செய்வதற்கு இந்த ஆட்சி தயாராக இல்லை. சத்தம் பேசிக்கொண்டுதான் இருப்போம் என்று எண்ணுகிறவர்கள் தயவு செய்து என்னுடைய வேண்டுகோளை ஏற்று இந்த கூட்டத்திலே இருந்து வெளியே விடலாம். இல்லையே அவர்கள் வெளியேற்றப்படுவார்கள் என்பதை நான் இங்கே சொல்லிக்கொள்ள விரும்பவில்லை. கழக ஆட்சி இன்றைக்கு நடைபெறவில்லை. ஆனால் அண்ணாவின் பெயரால் ஒரு ஆட்சி இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. அண்ணா காருண்ய செய்யணும், அண்ணா சமாதான பிரியம், அண்ணா இதையும் தாங்கும் இதயம் நினைத்தவர். அந்த அண்ணா பெயரால் நடைபெறுகின்ற ஆட்சி எந்த முறையில் நடைபெறுகிறது என்பதை தயவு செய்து நீங்கள் எண்ணி பார்க்க. இன்றைக்கு மாலையிலே வந்த சில பத்திரிகைகளை பார்த்தால் முதலமைச்சராக பொறுப்பிலே இல்லாவிட்டாலும் ஆக்டிங் முதலமைச்சராக இருக்கின்ற ஒருவர் செய்கின்ற அநியாயங்களை அந்த பத்திரிகை பெரிய அளவிலே வெளியிட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, அவர்களோடு வேறு சில மந்திரிகளும் சேர்ந்து கொண்டு எந்தெந்த காரியங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள், எவ்வளவு பொருளை இட்டிருக்கின்றார்கள், இட்ட போகிறார்கள் என்ற இந்த கணக்கு வழக்கங்களும் அந்த பத்திரிகையிலே மாலையிலே வெளியிடப்பட்டிருக்கிறது. நான் கேட்கிறேன், விலைக்கெல்லாம் எந்த நடவடிக்கை, யார் நடவடிக்கை எடுக்க போகிறார்கள்? இதையெல்லாம் பார்த்து தமிழ்நாட்டு கவர்னர் நடவடிக்கை எடுப்பாரா?
அல்லது டெல்லியிலே இருப்பவர்கள் நடவடிக்கை எடுப்பார்களா என்பதை விரைவிலே தெரிந்து கொள்ளலாம். தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு தேர்தலுக்கான வேட்பாளர்கள் எல்லாம் ஆங்காங்கே தயார் நிலையிலே நிறுத்தப்பட்ட சூழ்நிலையில் என்ன நடக்கிறது, எவ்வளவு அபத்தங்கள் நடக்கின்றன, எவ்வளவு அநியாயங்கள் நடக்கின்றன. அத்தகைய செய்திகளை பார்த்தால் கோடிக்கணக்கான ரூபாய் பதுக்கப்பட்டு அவைகளெல்லாம் தேர்தல் நேரத்திலே வாக்காளர்களுக்கு வழங்குவதற்காக சேகரிக்கப்பட்ட பணம் என்று சொல்லப்பட்டு அதை நிராகரிக்கின்ற வகையிலே உண்மைதான், நிச்சயமாக உண்மைதான் என்று நமக்கே தோன்றுகிற வகையில் அவ்வளவு பணம் கோடிக்கணக்கிலே கோடிக்கணக்கிலே அவ்வளவு பணம் சேர்க்கப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் யார் தடுப்பது, இதையெல்லாம் யார் கேட்பது? நாம் தான் கேட்க வேண்டும், நாம் தான் இதை பற்றி யோசிக்க வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு சில சிறுவர் அவர்களெல்லாம் உடனடியாக வெளியேற்றப்படுவார்கள். ஒரு காட்டாட்சி, ஜெயலலிதா பாஷையிலே சொல்ல வேண்டுமேனால் ஒரு கண்காட்சி. காட்டாட்சியும் கண்காட்சியும் வேண்டாம், நல்லாட்சி தான் வேண்டும் என்று நாம் இன்றைக்கு பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றோம். நல்லாட்சி என்பது என்ன? மனித சமுதாயத்தில் அமைதி, பொறுமை, கண்ணியம், கட்டுப்பாடு இவைகளெல்லாம் காப்பாற்றப்படுகின்ற அளவுக்கு சமுதாயம் சீர்திருக்கப்பட வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் நான் பல இடங்களிலே சொல்வதைப் போல ஒரு அரசியல் கட்சி அல்ல. அரசியலாக இருந்தாலும் கூட திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு சமுதாய இயக்கம். சமுதாயத்தை சீர்திருத்த வேண்டும், சமுதாயத்திலே உள்ளவர்கள் நல்லவர்களாக வல்லவர்களாக வாழ வேண்டும் என்பதற்காக ஏற்பட்ட இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். நீங்கள் இந்த கழகத்திலே இருந்து கொண்டு கழகத்தை கலாவழைத்து ஏதாவது செய்யலாம் என்று எண்ணினால் அவர்கள் தோற்றுத்தான் போவார்கள் என்பதை எடுத்துச் சொல்ல விரும்புகின்றேன். திராவிட முன்னேற்ற கழகத்தில் உறுப்பினர்களாக இருப்பவர்கள் அவர்கள்
தங்களுடைய பணிகளை மக்களுக்காக செய்பவர்களாக இருக்க வேண்டும், சமுதாயத்திற்காக செய்பவர்களாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் அந்த இயக்கத்தை மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். இல்லையில் மக்கள் தொலைந்து போகிறார்கள், மக்கள் இயக்கத்தை நடத்த மாட்டார்கள். இதை புரிந்து கொண்டு நான் ஆரம்பத்திலே சொன்னதை மறந்து விடாமல் ஒரு இளைஞர்களால்தான் ஒரு நாட்டை காப்பாற்ற முடியும். இளைஞர்கள் தான் இந்த நாட்டை காப்பாற்றி நிற்கிறார்கள். இளைஞர்களுடைய முக்கியமான வேலை தாங்கள் திருந்திக் கொண்டு மக்களை திருத்த வேண்டும். தங்களால் திருத்த முடியாவிட்டால் பிறனால் மக்களை திருத்த முடியாது. எனவே மக்களை திருத்துகின்ற வழியிலே திராவிட முன்னேற்ற கழகத்திலே உள்ள இளைஞர்கள் எல்லாம் வரிசை வரிசையாக அடி அடியாக புறப்பட்டு வர வேண்டும் என்று அவர்களை எல்லாம் அழைக்கின்றேன். அத்தகைய ஒரு சூழ்நிலை தமிழ்நாட்டில் ஏற்படுமையானால், தமிழகத்தை வளப்படுத்தக்கூடிய சூழ்நிலை ஏற்படுமையானால், தமிழகத்திலே மண்டி கிடக்கின்ற கள்ளிக்கடலை எல்லாம் நாம் அழித்து ஒழித்து ஒரு புதுவையை ஏற்படுத்த வேண்டுமையானால் நாம் முதலில் அதை அண்ணா சொன்ன கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு இவைகளை ஏற்றுக்கொண்டு அந்த வழியிலே நடைபெற வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். தந்தை பெரியார் அவர்கள் தமிழ்நாட்டு மக்கள் வாழ வேண்டும் என்று துணையாய் துடித்தார். தமிழ்நாட்டு மக்களுக்கு இன்னும் ஏகப்பட்ட சுதந்திரம் வேண்டும், அவருடைய ஜாதி வேற்றுமை களையப்பட வேண்டும், அவருடைய மத வேற்றுமையை ஓங்க வேண்டும் என்று பெரியார் போன்றவர்கள் பாடுபட்டார்கள். நாம் அந்த கொள்கைகளை எல்லாம் நிறைவேற்றவும் அந்த கொள்கைகளுக்கு வலு சேர்க்கவும் நாம் நம்மளுடைய பணியை தொடர வேண்டும் என்று உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்கிறேன். அப்படி கேட்டுக்கொள்கிற நேரத்தில் இப்பொழுது வந்திருக்கின்ற இந்த தேர்தலில் எந்தெந்த காரியங்கள் நடைபெறுகின்றன என்பதை எண்ணி பார்த்தால் வாக்காளர்களை பணம் கொடுத்து வாங்குகிறார்கள். ஓட்டுகளுக்கு பணம் கொடுக்குவதற்காக பல்லாயிரக்கணக்கான ரூபாயை செலவிடுகின்றார்கள். அப்படி செலவிடுவதற்காக தங்களுடைய வீட்டிலே இருக்கின்ற பொருள்களை எல்லாம் இருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, திமுக கழகத்தை வேறு வந்த கட்சிகளை அழித்து ஒழித்து விட வேண்டும், அந்தால் ராஜா என்ற முறையிலே வாழ வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு அவரை நடத்துகிற ராஜரீகம் சாதாரணமானதல்ல. அதையெல்லாம் எதிர்த்து தோற்கடித்து நாம் நம்முடைய கலையை, நம்முடைய வீரத்தை, நம்முடைய நாகரிகத்தை காப்பாற்ற நாம் எடுக்கக்கூடிய முடிவுதான் திராவிட முன்னேற்ற கழகம் தோழமை கட்சிகள் பிறரால் சேர்ந்த இந்த இணைப்பு வெற்றி பெற வேண்டும் என்பதாகும். அந்த வெற்றியை பெற நீங்கள் பாடுபட வேண்டும். வெற்றியை பெறுவது வெறிக்கூத்துகளால் முடியாது. வெற்றியை பெறுவதற்கு வெளியாட்டம் போட்டால் முடியாது. வெற்றியை பெறுவதற்கு விழாத கூஸ்டர் போட்டால் கிடையாது. வெற்றியை பெற வேண்டும் வேணால் அமைதி வேண்டும். புத்தன் எப்படி சேர்ந்தால், புத்தன் அமைதியாக இருந்தால், அமைதி வழியை கற்பித்தால் அந்த புத்தனுக்கு வெற்றி கிடைத்தது. எல்லோருக்கும் வெற்றி கிடைக்கும், சுயமாக கிடைக்கும். அப்படி கிடைக்கிற வெற்றியை தங்க வைக்கிறது உள்ள அவர்கள் இன்றைக்கு கடைப்பிடிக்கின்ற இந்த கொள்கைகளை ஏழை எளிய மக்களுக்காக, பாட்டாளி மக்களுக்காக, பாடுபடுகின்ற மக்களுக்காக பயன்படுத்த வேண்டும். இந்த தொகுதியை பொறுத்தவரையில் நான் வருகிற வழியில் நாம் விசாரித்தேன். இது விவசாயிகளுடைய மாவட்டம், வேளாண்மை துறையிலே உள்ளவர்களுடைய மாவட்டம். இந்த மாவட்டத்தில்
வாழுகின்ற மக்கள் வேறும் அளவாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையில் நாங்கள் குறிப்பாக இந்த மக்களை அவர்களுக்காக பாடுபட்ட உயர்த்த நாங்கள் எங்களுடைய தேர்தல் அறிக்கையிலே விவசாயிகளுக்காக பெரும்பாலான இடத்தை ஒதுக்கி இருக்கின்றோம். விவசாயிகளுக்கு என்று ஒரு தனி பட்ஜெட்டை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே அப்படி போடப்படுகிற தனி பட்ஜெட்டில் விவசாயிகளுடைய வாழ்வு ஏற்ற வேதங்க அவர்களுடைய தொல்லைகள் தீர, அவர்களுடைய கடன்கள் தீர, அவர்களுக்கு இருக்கின்ற வேதனைகள் எல்லாம் வரைய நாங்கள் திட்டங்களை தீட்டி கொண்டிருக்கிறோம். தேர்தல் அறிக்கை என்பது சாதாரணமானதல்ல. மக்களுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கின்ற ஒரு அறிக்கை தான் திமுகவுடைய தேர்தல் அறிக்கை. அந்த அறிக்கையைத்தான் நாங்கள் தயாரித்திருக்கின்றோம். அந்த அறிக்கையை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே தந்தாலும் கூட அது உங்களுடைய அறிக்கை, நீங்கள் தயாரித்த அறிக்கை. நீங்கள் என்னென்ன வேண்டும் என்று கருதுகிறீர்களோ அவைகளையெல்லாம் விசாரித்து, அவைகளையெல்லாம் பொருட்படுத்தி, அவைகளை பற்றியெல்லாம் பரிசீலனை செய்து நீங்கள் வைத்த கோரிக்கைகளை எல்லாம் இணைத்திருக்கின்றோம். அந்த இணைத்துப்பட்டால் திமுக தேர்தல் அறிக்கை என்று பெயர். அந்த அறிக்கையை வெற்றிகரமாக செயல்படுத்துவோம். அந்த அறிக்கையை விரைவில் செயல்படுத்துவோம். அந்த அறிக்கை எப்படி உங்களுடைய நெல்லுக்கு, விவசாயிகளுடைய நெல்லுக்கு, விவசாயிகள் வைத்த கரும்புக்கு அவர்கள் எதிர்பார்க்கிற விலை உடனடியாக தரப்படும் என்பதை சொல்லிக் கொடுக்கிறேன். இன்னொன்று, இன்றைக்கு தமிழ்நாட்டிலே இருக்கிற பெரிய பிரச்சனை மதுவிலக்கு. அந்த மதுவிலக்கு பிரச்சனையை பொறுத்தவரையில் திராவிட முன்னேற்ற கழகம் உறுதியாக இருக்கிறது. திமுக அரசு அமைந்தவுடன் மறுநாள் பொழுதுள்ள கையெழுத்து மதுவிலக்கு கையெழுத்தாகத்தான். ஏனென்றால் மது அருந்துகிற காரணத்தால் எத்தனை மழலைகள் இன்றைக்கு வீடாக போகிறார்கள். எத்தனை வாயுகளுடைய உயிரை மது பறித்திருக்கிறது. எத்தனை பெண்களுடைய கற்புக்கு இந்த மதுவினால் சோதனை ஏற்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் களையத்தான் மது வேண்டாம் என்று அன்று உத்தமர காந்தியடிகள் சொன்ன அந்த கொள்கையை நாங்கள் 1971ஆம் ஆண்டிலேயே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே மது விலக்கு கொண்டு வந்தோம். அதை சில பேர் கேட்கிறார்கள், மது விலக்கு கொண்டு வந்தீர்கள், மறுபடியும் மதுவை வியாபாரம் செய்தீர்களே, அது எப்படி நியாயம் என்று கேட்கிறார்கள். ஆமாம், அதில்லை என்று சொல்லவில்லை. மதுவின் தற்காலிகமாக ஒரு சாம்பிள் என்பார்கள். அதை போல ஒரு 3-4 வருடத்துக்கு மதுவை ஒத்திவைத்து நாங்கள் தமிழ்நாட்டிலே எங்களுக்கு வர வேண்டிய வரவு செலவு அதை கணக்கு பார்த்து அதை ஏற்படுகிற நஷ்டத்தை எங்களுக்கு மது விலக்கு திட்டத்தை ஒரு ஆண்டு காலம் ஒத்திவைத்துள்ள உண்மை. அப்படி ஒத்திவைக்கப்பட்ட அந்த திட்டத்தை மீண்டும் 1964ஆம் ஆண்டு அமலுக்கு கொண்டு வந்து மது விலக்கை அமல்படுத்துகிறோம். யாரும் இனிமேல் கடைகளிலே மது விற்கக்கூடாது என்று சட்டத்தை வேகமாக ஆக்கி திட்டமிட்டதாக அறிவித்து அதற்குரிய தண்டனைகளையெல்லாம் தந்து மது விலக்கு திட்டத்தை 1974ஆம் ஆண்டு தீவிரமாக ஆக்கியது திராவிட முன்னேற்ற கழகம். அதற்கு பிறகு அந்த ஆட்சி, அதிமுக ஆட்சி,
அந்த ஆட்சியிலே கடைக்கு கடை சாராயம் கள் பிராந்தி என்ற முறையிலே மது பெருக ஆரம்பித்தது. இன்னைக்கு சொல்ல போனால் சர்க்காரே மது வியாபாரத்திலே ஈடுபட்டது, அரசாங்கமே மது வியாபாரத்திலே ஈடுபட்டது. அப்படியே ஜெயலலிதா அவர்களுடைய சொந்தங்களே மது வியாபாரம் செய்ய ஆரம்பித்தார்கள். இதில் என்று மறுக்க முடியாது. ஆனால் இன்றைக்கு நான் பார்த்தேன், மெல்ல மெல்ல படிப்படியாக நாங்கள் மது விலக்கை கொண்டு வருகிறார்கள். அது என்ன படிப்படி எனக்கு புரியாது. படிப்படி என்றால் எப்போது மறக்காதாக செய்ய போகிறார்கள். இப்பொழுது படிப்படியாக மது விலக்காம். அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. ஒரே அடியாக மது விலக்கு. யாரும் மது அருந்தக்கூடாது. மது அருந்தினால் என்று தண்டனை. மது அருந்தி தங்களுடைய வீட்டிலே உள்ள குழந்தை வீட்டுகளை எல்லாம் கொலை செய்தோம், அவர்களும் கொலைக்கு ஆளாதோம். மது இறந்ததை விட விஷத்தை இறந்தனாவே இது சொல்லுகின்ற அளவிற்கு மது பழக்கத்தில் தமிழ்நாட்டு மக்கள் கெட்டு போய்விட்டார்கள். அதை மறப்போம், அதை தடுப்போம், மதுவை ஒழிப்போம். என்னுடைய இந்த முழக்கத்தை ஆதரித்து கைதெழுத்துகின்ற இளைஞர்களை பார்க்கிறேன். முதலில் வாலிபர்கள் இளைஞர்கள் இருந்த வேண்டும். அவர்களால் இந்த காரியத்தை செய்ய வேண்டும். ஆகவே இனி தமிழ்நாட்டிலே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி ஏற்பட்டால் உடனடியாக அடுத்த கையெழுத்து மறுநாள் நான் போடுகிற கையெழுத்து மது விலக்கு திட்டத்தான். எனவே அதற்கு தயாராக இருக்க வேண்டும் என்று இளைஞர்களெல்லாம் கேட்டுக்கொண்டு வலைவர்களெல்லாம் வழங்கி கேட்டுக்கொண்டு நான் மது விலக்கை தீவிரமாக இருப்பேன். மது விலக்கை பொறுத்தவரையில் மருந்துகளை வாழ வைக்க மது அதுதான் இந்த உலகத்தை நிலைகளுக்கு எறியது. ஆகவே மதுவை ஒழிப்போம், மதுவை வளர்ப்போம், மனதை பண்படுத்துவோம், அடக்கத்தை கற்போம். திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒரு சமுதாய இயக்கமாக ஏற்போம். நம்முடைய தோழர் கட்சிகளாக இருக்கின்ற இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், காங்கிரஸ் கட்சிகளாலும் சரி, இந்த கட்சிகளை எல்லாம் ஒருங்கிணைத்து தமிழ்நாட்டை வளப்படுத்துவோம், தமிழ்நாட்டை மேலும் வளர்ப்பதற்கு பாடுபடுவோம் என்ற உறுதியை தெரிவித்துக் கொண்டு உங்களுடைய கேட்ட அமைதிக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன்.